So, well, we are going to start with strategic management. ஓகேவா ஸ்ட்ராட்டஜினா என்ன மேனேஜ்மெண்ட்னா என்ன ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பார்ப்போமா. மேனேஜ்மெண்ட்னா என்ன ஃபஸ்ட்டு லேமேன் லாங்குவேஜில் ஐ வில் எக்ஸ்பிளைன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் வச்சு நான் படித்து காட்டுறேன். ஓகேவா அந்த கண்டென்ட் வச்சு ஐ வில் ஜஸ்ட் ரன் த்ரூ வெரி ஃபாஸ்ட் ஸோ தட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்னா என்ன? மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு கீ குரூப். ஓகே, கீ குரூப்னா என்ன? அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் குரூப் இன் அன் ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்க வந்து நிறையா டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. கரெக்டா? என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யாராக இருப்பாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட். அப்போது ஒரு பிரெயின் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் அ சீஃப் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கீவேர்டு என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம்? கீ குரூப், சீஃப் ஆர்கன். ஓகேவா, 2 கீவேர்ட் ஞாபகம் வச்சாச்சா? ஓகே, கீவேர்டை ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். நம்ம போய் அங்கே படிக்கும்போது ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கீ குரூப் இன் அன் ஆர்கனைசேஷன், சீஃப் ஆர்கன்னா மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லணும்? பிரெயின் மாதிரி ஞாபகம் வச்சுட்டா தென் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பிரெயின் வந்து எப்படி இதை செய்யலாம் செய்ய வேணான்னு நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு சொல்லுதோ அது மாதிரி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு சீஃப் ஆர்கன். அந்த ஆர்கன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ பிரெயின் நம்மக்கிட்ட இருக்கிற லங்ஸ், ஹார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து யுனைட் பண்ணி இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்னு எப்படி நம்ம பிரெயின் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுதோ அது மாதிரி ஹியூமன் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஒன்று சேர்த்து அதை ஒன்றா வேலை செய்ய வச்சா ஓகேவா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதை யூனிஃபைடு ஃபங்க்ஷனிங் யூனிட். ஓகேவா, யூனிஃபைடு ஃபங்க்ஷனிங் யூனிட் அப்படின்னா ஒன்றா ஒற்றல் பண்ணி ஒரே அடியாக வேலை செய்ய வைக்கும்போது, ஓகேவா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேலை செய்ய வைக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? நமக்கு பெஸ்ட்டாக நம்ம ஆர்கனைசேஷனை எஃபெக்டிவாக நம்ம ரன் பண்ண முடியும். ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷனோட சர்வைவல்க்கும் சரி அதோட சக்ஸஸ்க்கும் சரி மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஆர்கனைசேஷனோட சர்வைவல் சக்ஸஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகுறாங்க, சேஞ்சஸ்க்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருது இல்லை என்விரான்மெண்டல் இஷ்யூ வருது, அதுக்கு எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதும் மேனேஜ்மெண்ட். அப்போ மேனேஜ்மெண்ட்னா யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு கீ குரூப் இன் அன் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஒரு சீஃப் ஆர்கன், அவங்க வந்து ஒரு பிரெயின் மாதிரி, இல்லைனா அவங்க ரிசோர்ஸஸை இன்டகிரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தோமா? அதே மாதிரி அவங்க ரெண்டு விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று ப்ராசஸ், இன்னொன்று ஃபங்க்ஷன். ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது அவங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஷியல் ப்ராசஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்போது ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் வருது அப்படின்னா ஃபெஸ்டிவல் டேஸ் வரும்போது என்ன செய்வாங்க? ஃபெஸ்டிவல் டேஸ் வரும்போது நீங்கள் இந்த டிமாண்டை மீட் பண்ணணும், நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா எல்லாருக்குமே லீவ் தேவைப்படும். ஆனால் எப்படி வந்து ஒரு ஹெட்டாக அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி அவங்க டீமை வந்து கன்சோல் பண்ணி இல்லை நீங்கள் இந்த டீலை வந்து நம்ம மீட் பண்ணணும், லைக் நம்ம டார்கெட்ஸை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ சொல்லி செய்ய வைக்கிறாங்களா? ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அப்போது அங்கே இருக்கிற அந்த ஹெட் வந்து என்ன பண்ணுறாங்க? கீழே இருக்கிற பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேலையை வாங்குறாங்க. ஓகேவா, ஸோ காம்பீட்டண்ட்டாக இருக்கணும் அந்த பர்சன். எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஷியல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த லீட் பர்சன் வந்து காம்பீட்டண்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் பவர் இருக்கணும், வேலை செய்யறதுக்கு ஆஃப்கோர்ஸ் ரிசோர்ஸஸ் இருக்கணும். ஓகேவா, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் இருக்கிற ஒரு பர்சன் தான் மேலே இருக்காங்க மேனேஜ்மெண்ட். அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்ன பண்ணுறாங்க? பிளானிங், ஆர்கனைசிங், டிரெக்டிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோல். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீல் கம்பெனிஸில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸ்டீல் கம்பெனியில் வந்து நம்ம வந்து என்ன குவாலிட்டி ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து நம்ம என்ன அந்த எம்எம்டி ஸ்கொயர் சம்திங் ஏதோ ஒரு லிமிட் இருக்கும், என்ன மாதிரி நம்ம வந்து ஸ்டீல் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து அந்த கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோலில் வந்து
ஸ்டீலோட குவாலிட்டி எப்படி இருக்குது, கரெக்டான கெமிக்கல் மிக்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது. ஸோ பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், தேவையான ஆட்கள் இருக்காங்களா, எக்ஸ்ட்ராவாக ஆட்கள் இருக்காங்களா, அது தேவையில்லாமல் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், அந்த இன்வென்ட்ரி மூமெண்ட்ஸ் தேவையில்லாமல் நடக்குதா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ பிளானிங், ஆர்கனைசிங், டிரெக்டிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோல், இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இது மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராட்டஜி ரிலேட்ஸ் டு த வே த பிஸ்னஸ் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன? நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த சூழ்நிலையை ஓவர் கம் பண்ணி நம்ம வரத்துக்கு நம்ம ஒரு நம்ம ஒரு கேம் பிளான் யூஸ் பண்ணுறோமா? ஓகே, எனக்கு இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும், அப்போ நான் என்ன யூஸ் பண்ணி நான் வெளியே வரலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்ட்ராட்டஜி ரிலேட்ஸ் டு த பிஸ்னஸ். ஓகேவா? ரிலேட்ஸ் டு த வே எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஹாஸ்டைலான என்விரான்மெண்ட் ஃபோர்ஸஸ்க்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஹாஸ்டைல்னால் என்ன? திடீர்னு வருது கன்ஃபியூஷன், திடீர்னு எதிர்பாராத விதமாக வரக்கூடியது, நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஓகேவா? அந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸு கூட நீங்கள் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வருவீங்க? எக்ஸாம்பிள் கோவிட். ஓகே. ஸோ அதில் இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் அண்ட் ஹாஸ்டைல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், அன்ரேபிள் த காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இல்லை அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது. அதுக்கப்புறம் கேம் பிளான், very important keyword. Strategy அப்படின்னா strategy is a game plan. It is a long range blueprint. Of what? Desired image. நம்மளை எந்த மாதிரி நம்ம காட்டிக்க போகிறோம், நம்ம எப்படி இருக்க போகிறோம், desired image, எந்த வழியில் போக போகிறோம், நம்மளோட டிரெக்ஷன் என்ன, நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன, நம்ம எங்கே போக போகிறோம். இதுக்கு ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். 4 கொஸ்டின் என்னங்கிறது நான் கண்டென்ட் படிக்கும்போது படிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறமா ஸ்ட்ராட்டஜினா என்ன? ஸ்ட்ராட்டஜினா என்னங்கும்போது ரோல். ஃபஸ்ட்டு அதோட ரோல் என்னன்னு யோசிச்சோம் அப்படின்னா strategy is going to provide you an integrated framework. ஓகேவா? ஓகே. இதெல்லாம் கீவேர்ட்ஸ் நான் ரிலேட் பண்ணி அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இட் இஸ் அ கேம் பிளான், இட் இஸ் அ லாங் ரேஞ்ச் ப்ளூ பிரிண்ட். அந்த லாங் ரேஞ்ச் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லும்போது இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ த டிசைர்ட் இமேஜ், த டிரெக்ஷன் அண்ட் டெஸ்டினேஷன், எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகுது. அதுக்கப்புறமா ரோல் வந்து என்ன? இட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் யூ அன் இன்டகிரேட்டட் ஃப்ரேம் ஒர்க். ஓகே. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது மேனேஜ்மெண்ட்டோட சப்ஸ்டியூட்டா அப்படின்னு கேட்டால் நோ, பிக் நோ. ஓகேவா? மேனேஜ்மெண்ட்டும் வேணும், ஸ்ட்ராட்டஜியும் வேணும். ஸ்ட்ராட்டஜி இருக்குது, மேனேஜ்மெண்ட் இல்லை அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னா நோ யூஸ். ஓகேவா? நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்குது ஆனால் ஸ்ட்ராட்டஜியே இல்லை அப்படின்னாலும் கஷ்டம். அப்போது ஸ்ட்ராட்டஜியும் வேணும், மேனேஜ்மெண்ட்டும் வேணும். ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் அ சப்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட். தெர் கேன் பி அ கொஸ்டின். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்டோட சப்ஸ்டியூட்டா அப்படின்னு கேட்பாங்க. சப்ஸ்டியூட் கிடையாது. ஸ்ட்ராட்டஜினா இதுதான். ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு கேம் பிளான், லாங் ரேஞ்ச் ப்ளூ பிரிண்ட், இந்த விஷயம். அந்த 4 கொஸ்டின் நான் சொல்கிறேன், அந்த 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறமா நேச்சர் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிங்கிறது எப்படி இருக்கும்? எப்பயுமே ஸ்ட்ராட்டஜிங்கிறது தப்பே இல்லாமல் இருக்குமா? இல்லை. ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுவோம், அது தப்பாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து எப்பயுமே தப்பே இருக்காது அதில். அப்படியா? அப்படி கிடையாது. ஓகேவா? தப்பு கண்டிப்பாக இருக்கலாம். அது எப்படி இருக்கணும்? ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஓகேவா? நம்ம எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கணும். அன்ஆன்டிசிபேட்டடாக ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் வருதுன்னா அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கணும். இப்போது நான் சொன்ன இந்த கீவேர்ட்ஸை ரிகலெக்ட் பண்ணி எக்ஸாம்ஸில் எழுதுனா தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் மார்க்ஸ். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜினா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன, ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணி எழுதணும். திஸ் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட் ஃபார் திஸ். ஸோ இதுதான் மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். நவ் வில் ரீட் த்ரூ. ஓகேவா? ஒன்ஸ் கடகடன்னு ஐ வில் ஜஸ்ட் ரீட் த்ரூ த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே. So management is used with reference to a key group in an organization in charge of its affairs. Okay, in charge of its affairs na enna? Affairs na decision எடுக்கிறதா இருக்கட்டும், கோல் செட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுதான் என்னன்னா affairs of an organization. ஓகேவா? அப்போது நான் என்ன சொன்னேன்? மேனேஜ்மெண்ட் இஸ் அ சீஃப் ஆர்கன். ஓகேவா? சீஃப் ஆர்கன் அது என்னெல்லாம் பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு
do something, a task. It is going to do a task, and the task வந்து என்ன அப்படின்னா it's going to bring together, okay, bring together and integrate all the disorganized resources எல்லாம் தனித்தனியா இருக்கும். என்னென்ன ரிசோர்சஸ்? மேன் பவர், மணி, மெட்டீரியல், டெக்னாலஜி, இதெல்லாம் தனித்தனியா இருக்கும். இந்த தனித்தனியா இருக்க ரிசோர்சஸ் எல்லாத்தையும் ஒன்று கூடி ஒரு படையா சேர்த்து ஒன்றா எடுத்துட்டு வரும்போது அது என்ன ஆயிடும்? ஒர்க்கிங் ஆஸ் அ யூனிட். ஒரு யூனிட்டா நான் பெஸ்டா ஒர்க் பண்ணும்போது என்னால் என்ன பண்ண முடியும்? என் ரிசோர்ஸஸை வந்து பெஸ்ட்டாக அழகாக நான் யூட்டிலைஸ் பண்ணேன். அண்ட் ஆர்கனைசேஷன் பிகம்ஸ் அ யூனிஃபைடு ஃபங்க்ஷனிங் சிஸ்டம். ஒரு கோடி ஒரு யூனிட்டாக என்னால் வேலை செய்ய முடியும். எப்போ அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை நான் அழகாக உபயோகிச்சேன்னா, ஒழுங்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் ஒன்று கூடி ஒரு ஆர்கனைசேஷனாக ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி சர்வைவல் அண்ட் சக்ஸஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எதை டிபெண்ட் பண்ணினா அந்த காம்பீட்டன்ஸ் அண்ட் கேரக்டர் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு ஃபெசிலிட்டேட் ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அண்ட் அடாப்டேஷன். ஓகேவா? எங்கெல்லாம் மாறுபடுதோ அந்த சேஞ்சஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் டைம் லேர்னர்ஸ்க்கு ஈஸியாக புரியறதுக்காக இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகே, இந்த பிடிஎஃப் ஐ கேன் ஷேர் இட் இஃப் யூ வாண்ட் யூ ஸ்டடி. நவ் மேனேஜ்மெண்ட்டை ரெண்டாக பிரித்தோம், கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பீப்புள் என்னென்ன பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்னென்ன செய்வாங்கன்னு இது வந்து அந்த ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது அந்த ப்ராசஸில் என்ன சொன்னால், தீஸ் ப்ராசஸ் இன்க்ளூட் பிளானிங், ஆர்கனைசிங், டிரெக்டிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோல். அப்போது டாடா ஸ்டீல் எக்ஸாம்பிள் சொன்னேன். டாடா ஸ்டீலில் வந்து என்னென்னா பிளானிங்க்கு நான் சொல்ல நினைக்கிறேன். பிளானிங் வந்து என்ன அப்படின்னா இந்த இயர்லி ப்ரொடக்ஷன் இதுதான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, என்ஜினியர்ஸை கொண்டு வர்றது, அதுக்கப்புறமா வந்து குவாலிட்டி செக் பண்ணுறது. ஓகேவா? என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்கிறது அப்படி செக் பண்ணுறது, அது கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. இப்போது என்ன, இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்லி இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இந்த பிளானிங், கண்ட்ரோலிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோல், இது வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ்லி இன்டர் ரிலேட்டட். ஏன் க்ளோஸ்லி இன்டர் ரிலேட்டட்? ஏன்னா ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணால் அது இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்? நான் வந்து பிளான் பண்ணும்போது இயர்லி ப்ரொடக்ஷன் டார்கெட் வந்து நம்மளால் இயர்லி ப்ரொடக்ஷன் டார்கெட் வந்து ஒரு லெவல் பண்ணுறேன், ஓகேவா? ஆனால் அந்த லெவல் செய்யறதுக்கான ஸ்டாஃபிங், ஹையரிங் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, பிளானிங் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிட்டோம், அதுக்கான பீப்புளே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா பிளானிங் இஸ் கோயிங் டு அஃபெக்ட். ஓகேவா? பிளானிங்கே தப்பு. அந்த பிளானிங் என்ன பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தட் பிளானிங் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ஸ்டாஃபிங். ஸ்டாஃப் பத்தாது. ஓகேவா? ஸ்டாஃப் பத்துனா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் கம்மியாக வாங்கியிருந்தோம், இல்லை அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, ஸோ தட் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ பிளானிங்கை ரொம்ப அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த ஃபங்க்ஷன் இல்லை சப் ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் வெரி க்ளோஸ்லி இன்டர் ரிலேட்டட். ஓகேவா? ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த ஃபங்க்ஷன்ஸுங்கிறது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம்? கோல்ஸ், டிட்டர்மினேஷன் ஆஃப் கோல்ஸ், நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், நம்ம எப்படி ரிசோர்ஸஸை யூஸ் பண்ண போகிறோம், நம்மளோட கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஓகேவா? ரிசோர்ஸஸ் எப்படி அலோகேட் பண்ண போகிறோம், நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதை அச்சீவ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் தான் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே, அண்ட் தென் influential process நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். the same is here. ஓகேவா? the management is an influential process to make things happen, to gain a command over a phenomena. ஸோ ஒரு விஷயத்துக்கு மேலே நமக்கு கமாண்ட் கொண்டு வரதுக்கு நடத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து மேனேஜ்மெண்ட். ஓகேவா? மேனேஜ்மெண்ட்டுங்கிறவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ப்ராசஸ். அதே ஃப்ளிப்கார்ட் எக்ஸாம்பிள் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பேக்கப் ஆயிருக்கு அப்படின்னா காம்பிடன்ஸ், பவர், நாலேஜ், ரிசோர்ஸஸ். ரைட்? ஓகே, இப்போது மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? தே வில் ஃபார்முலேட் அ கோல்ஸ், வேல்யூ, ஸ்ட்ராட்டஜி டு கோப் அப் வித் அண்ட் அடாப்ட் டு த அண்ட் அட்ஜஸ்ட் தெம்செல்ஃப் டு த பிஹேவியர் சேஞ்சஸ் அண்ட் என்விரான்மெண்ட். அதுவுமே சொன்னேன், கரெக்டாக? ஸோ மேனேஜருங்கிறவங்க என்ன பண்ணணும்? அடாப்ட் பண்ணிக்கணும் சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் பைஜூஸ். ஸோ பைஜூஸ் வந்து ஆன்லைன் ப்ராப்ளம், கோவிட் ப்ராப்ளம் வரும்போது எல்லாத்தையுமே என்னவா மாற்றினாங்க? ஆன்லைனுக்கு தே ஹாவ் சேஞ்ச் இட். கரெக்ட்? ஓகே, I think you can read this point. Okay, you can read this point. This is okay. Now strategic management is made of
செவரல் டிஸ்டிங்க்ட் ஆக்டிவிட்டீஸ். அப்போது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஓவராலாக பார்க்கும்போது மேலே ஆக்சுவலி அந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டி. அதை வந்து பெஸ்ட் பாசிபிளாக ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன காம்பீட் பண்ணி வருவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மேலே இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிற அந்த செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை பர்ஃபெக்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க மார்க்கெட் பிளேஸில். எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஜியோ நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. டெவலப்பிங் விஷன் மிஷன் பார்ப்போம். ஓகேவா, பேக் சைடில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். ஸோ விஷன்னா என்ன, மிஷன்னா என்ன, இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா, அனாலிசிஸ், இன்டர்னல் அனாலிசிஸ், எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ்னு படிப்போம். வில் டூ இட். ஓகேவா, நம்ம பண்ணலாம். அண்ட் தென் ஆப்ஜெக்டிவ், நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்ன. அண்ட் தென் கிரியேட்டிங் அண்ட் சூஸிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண போகிறோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் எவாலுவேட்டிங் த பெர்ஃபார்மன்ஸ், இதை செய்யலாமா வேண்டாமா, இதுலேருந்து வெளியே போயிடலாமா. இப்போ ஜொமேட்டோ வந்து என்னென்னா ஒரு க்ராசரிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டமிக் அப்போ டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு ஒர்க் ஆகலை. சரி, ஓகே, நான் இதுலேருந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ என்ன பண்ணாங்க, தே எவாலுவேட்டட் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேம் அவுட் ஆஃப் இட். ஓகேவா, ஓகே. இப்போது ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம்ல. இப்போ ஸ்ட்ராட்டஜினா என்னங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் கீவேர்ட்ஸு. இப்போது அதே தான் இங்கே வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி ரிலேட்ஸ் டு த வே த பிஸ்னஸ் டிசைட்ஸ் to respond to a dynamic and hostile and external forces while pursuing their vision, mission, ultimate objectives. ஸோ அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து மீட் பண்ணி எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளிப்கார்ட். ஓகேவா, ஃப்ளிப்கார்ட் வந்து இப்போது அமேசான் வந்து ஒரு கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்ஸ்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு பிக் பில்லியன் டேஸ்னு கொண்டு வராங்க. ஓகேவா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து அவங்களோட கோலை அவங்க ரீச் பண்ணணும், அதே டைமில் வந்து டைனமிக்காக திடீர்னு எதிர்பாராத விதமாக அமேசான் ஒரு ஆஃபர் கொண்டு வராங்க. ஓகே, நானும் காம்பீட் பண்ணுறதுக்கு ஃப்ளிப்கார்ட்டும் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தென் அன்சர்டனிட்டியை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அண்ட் தென் வந்து எப்படி வந்து காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸை வந்து எப்படி தாண்டி வராங்க. ஸோ இதெல்லாம் டீல் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்சிட்டி, அன்சர்டனிட்டி இதெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஐடியா ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதே கொண்டு வரும். ஓகேவா, அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு கேம் பிளான். ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு கேம் பிளான். அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் யூசஸ் டு மார்க்கெட் த பொசிஷன், கண்டக்ட்ஸ் இட்ஸ் ஆப்ரேஷன். ஸோ நம்ம எப்படி வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம், நம்ம வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகிறோம், ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவை வந்து எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், நம்ம வந்து எப்படி வந்து ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் போய் எப்படி நிற்க போகிறோம். ஓகேவா, இட் இஸ் அ லாங் ரேஞ்ச் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஒரு தொலைநோக்கு பார்வை. ஓகேவா, நம்ம வந்து எங்கே போய் இருக்க போகிறோம், நம்ம வந்து எப்படி நம்ம காம்படிட்டர்ஸை ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் எக்ஸாம்பிள் சொன்னால சேம் திங். ஓகே, இப்போது வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர் இஸ் we may define the strategy as a long range blueprint of an organization, desired image, direction, destination of 4 question கொடுக்குறாங்க. what it wants to be, what it wants to do, how it wants to do things and where it wants to go. ஸோ எந்த டிரெக்ஷனில் போக போகிறோம், நம்ம எங்கே போய் ரீச் ஆக போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் என்ன பண்ணுறாங்க அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுதான் வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கிறது நம்ம ஸ்ட்ராட்டஜி. வந்து அந்த மாதிரி பேசிஸில் தான் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறோம். இப்போது ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 பேர் கூட சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு நார்மல் டெஃபினிஷன். அதை தவிர 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்சாஃப்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, க்ளூவக். ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனை ஃபார் யுவர் எக்ஸாம் சேக் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. பட் அதோட இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பிளனேஷன் என்ன, ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, கோர் டிரெக்ஷன். ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பாதை, ஒரு டிரெக்ஷன். அந்த டிரெக்ஷன் வந்து என்ன பண்ண போகுது, நம்மளோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் நம்மளோட மார்க்கெட்டையும், நம்ம என்ன செய்கிறோமோ அதையும் நம்மளோட மார்க்கெட் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணக்கூடிய, கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காமன் த்ரெட் தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. ஓகேவா, இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு அப்ரோச், ஒரு பிளான்ட் அப்ரோச், ஒரு கம்ப்ளீட் அப்ரோச். ஓகேவா, நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் அப்ரோச். எதுக்காக அப்படின்னு கேட்டால் நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு அப்ரோச். ஸ்ட்ராட்டஜிங்கிறது
கான்ஷியஸாக வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ரிசோர்ஸஸை மொபைலைஸ் பண்ணி ஹியூமன் எஃபர்ட்டு, ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது, அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒழுங்காக யூஸ் பண்ணுறோமா, இதெல்லாம் பார்த்து பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் பார்த்தும் நம்ம ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்ம டிசைன் பண்ணணும். இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். நீ வந்து உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, உன்னோட த்ரெட்ஸ் என்ன, உன்னோட கிரிசிஸ் என்ன, இதெல்லாம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்டாக ஒரு ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ண அப்படின்னா உன்னோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத உன்னால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஓகேவா? அப்போது டு சர்ச் ஃபார் அண்ட் எவாலுவேட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் த பெனிஃபிஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாட் இஸ் எக்ஸ்ப்ளாய்ட்னா வந்து அழிக்கிறது அது கிடையாது. எக்ஸ்ப்ளாய்ட்னா டு யூஸ் இட் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளாய்ட் த பெனிஃபிஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்கள். பர்சீவ் அண்ட் மீட் த பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் அண்ட் கிரிசிஸ். என்ன த்ரெட் இருக்குது, என்ன கிரிசிஸ் இருக்குங்கிறத முன்னாடியே அசஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரு ரிசோர்ஸஸை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணு. ஓகேவா? அண்ட் கார்பரேட் வீக்னஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணி வரணும். இது வந்து உன்னோட ரோல். அதுக்கப்புறமா திஸ் இஸ் an important point, okay, for your exams. Important to know that strategy is not a substitute for sound, alert, responsible management. Then ஆல்ரெடி சொன்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறது மேனேஜ்மெண்ட்கான ஒரு சப்ஸ்டிடியூட் கிடையாது. நேச்சர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கலாம்? அது எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்குமா? இருக்காது. எப்படி இருக்கணும்? ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எமர்ஜென்சிஸ், ப்ரெஷர்ஸ், ஃபெயிலியர்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த சவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அலவன்சஸ் ஆர் மேட் பாசிபிள் ஃபார் மிஸ்கால்குலேஷன் அண்ட் அன்ஆன்டிசிபேட்டட் ஈவெண்ட்ஸ். சப்போஸ் எதிர்பாராத விதமாக ஏதாவது நடந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணக்கூடிய லெவலில் தான் ஒரு சவுண்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, வெரி குட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, ஸ்ட்ராட்டஜினா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன. ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்டும் தனித்தனியாக இருந்தால் ஓகேவா? இல்லை இதுக்கு இது சப்ஸ்டியூட்டா? கிடையாது. ரெண்டுமே ஒன்று கூடி ஒரு படம் இருந்தால் தான் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஸ்ட்ராட்டஜியை யாரெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜியோட பர்பஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜியோட ரோல் என்ன, ஸ்ட்ராட்டஜி ரோல் வந்து என்ன, ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? அதோட நேச்சர் என்ன, ஃப்ளாலெஸ்ஸாக எப்பயுமே இருக்குமா? இருக்காது. எப்படி இருக்கணும்? ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எமர்ஜென்சிஸ் மீட் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கணும். மிஸ்கால்குலேஷன், அன்ஆன்டிசிபேட்டட் ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன கொடுத்துருக்கணும், அலவன்சஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய வகையில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஓகே? இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் எழுதக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கும். ரைட்?